This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஜிபி மாதிரி பிரிக்ஸ் ஸ்ப்ரே கேம் சேஞ்சராக மாறும் பிரிக்ஸ் நாடுகள், வாய்ப்பிதுக்கும் அமெரிக்கா. கடைகளில் பொருட்களை வாங்க கூகுள் பே பயன்படுத்துகிறோம். அதே போல பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கு பிரிக்ஸ் பே முறையை பின்பற்றி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிவிட்டால் இனி நம்ம டாலரை நம்பிக்கொண்டிருக்க தேவையில்லை. இது பேமெண்ட் சிஸ்டத்தால் வேறெந்த நாடுகளை விட இந்தியாவுக்கு தான் அதிக லாபம் இருக்கும். இப்பொழுது வரை ஆசிய நாடுகள் பல ஸ்விஃப்ட் பேங்க் மெசேஜிங் அமைப்பு தான் பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தி வருகின்றன. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்ப இந்த அமைப்பு பயன்படுகிறது. சிக்கல் என்னவென்றால் இது மேற்கு நாடுகளின் அமைப்பு. எனவே கட்டணம் அதிகம், மட்டுமல்லாது கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் அதிகமாக இருக்கிறது. எனவே மற்ற பணவர்த்தனை அமைப்பு பிரிக்ஸ் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும். பிரிக்ஸ் நாடுகளுக்குள் நேரடி வர்த்தக பரிவர்த்தனை வேண்டும். அதே நேரம் ஷிஃப்ட் போன்ற மேற்கத்திய கட்டுப்பாட்டில் உள்ள அமைப்புகளை தவிர்க்கவும் வேண்டும். எனவேதான் பிரிக்ஸ் பே என்னும் அமைப்பை பிரிக்ஸ் நாடுகள் உருவாக்க தொடங்கியுள்ளன. இது பிளாக்செயின் மற்றும் டிஜிட்டல் கரன்சியின் அடிப்படையில் செயல்படும். அதாவது நம்மூரில் ரிசர்வ் பேங்க் இருப்பதை போல சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலும் மத்திய வங்கி இருக்கிறது. இந்த வங்கி டிஜிட்டல் கரன்சியை வெளியிடும். உதாரணத்துக்கு ரஷ்யாவின் டிஜிட்டல் ரூபல், சீனாவின் டிஜிட்டல் யுவான், இந்தியாவின் டிஜிட்டல் ருபி, பிரான்சின் டிஜிட்டல் ரெயில், தென் ஆப்பிரிக்காவின் டிஜிட்டல் ராண்ட் ஆகியவை வெளியிடப்படும். இதை வைத்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே பரிவர்த்தனை நடைபெறும். இந்த பரிவர்த்தனை பாதுகாப்பானதாக இருக்கும். தனிப்பட்ட பிளாக்செயின் அடிப்படையில் இது நடக்கும். ஷிஃப்ட் பேங்க் அமைப்பில் அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடக்கும். ஆனால் பிரிக்ஸ் பே அமைப்பில் அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கும். தற்பொழுது பிரிக்ஸ் அமைப்பில் 10 நாடுகள் இருக்கின்றன. எந்த நாடும் மற்ற நாட்டின் பரிவர்த்தனையை தடுக்க முடியாது. இதற்காக தனி வங்கி கணக்கு தொடங்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிக்ஸ் டிஜிட்டல் வாலெட் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். எல்லா நாடுகளும் சொந்த கரன்சியில் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டால் அது அமெரிக்க டாலருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த யோசனையை கேட்ட ட்ரம்ப் ஆடி போயிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.